ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப எம்மியான வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு தந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ. சூடானோடனே பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஜாதிபத்திரி 1, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூஸ், முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 2 வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு நாட்டு தக்காளி பெருசாக இருந்தனால 1 எடுத்துக்கிட்டேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கணும். ஆக்சுவலி பிரியாணிக்கெலாம் வந்து வதக்க தான் வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கேரட்டும், பொட்டேட்டோ, பட்டாணி, அப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி, நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 1.5 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி ரைஸை எடுத்து அலசி வச்சுட்டேன். ஊற வைக்க வேண்டாம், அலசி தண்ணியை வடித்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த அரிசியும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மசாலா, தண்ணி எல்லாம் அரிசியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் தம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக கீழே ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்பீடாக வச்சு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கீழே ஒட்டாமல் பிரியாணி சூப்பராக வரும். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் பிரியாணிஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பிரியாணி வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய பச்சடி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரூட் ஸ்நாக்ஸுக்கு வந்து சால்டட் ஆப்பிள் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.